சார் போர் ஆரம்பிச்சு 10 நாட்களுக்கு மேலே ஆகுது. ஆனால் முதல் நாளே நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்க இந்த மாதிரி விலைவாசி உயர போகுது, நிறைய பிரச்சனைகள் நம்ம வந்து சந்திக்க போகிறோம், ஒவ்வொரு அத்தியாவசிய விஷயங்கள் கூட நமக்கு இங்கே பாதிப்பு வரும். சிலிண்டர் வந்து நம்ம ஹோட்டலுக்கு வந்து மெயின் இம்பார்ட்டன்ட், நம்ம தட்டுப்பாடாக இருக்குது. நான் இன்னமும் ஷார்ட்டாகவே சொல்கிறேன், பெட்ரோல் டீசல்லாம் இருக்காது. கேஸ் சிலிண்டர் 60 ரூபா ஏறி தானே இருக்கு. ஆமாம் சார். சிலிண்டர் இல்லை. இதெல்லாம் விட விலை ஏறுதுனீங்களா, விலை எத்தனை நாளைக்கு ஏற்றி வைக்க முடியும்? சிலிண்டரில் ஒரு வாயில் ஊதுறது ஒன்று, விறவடுப்பு மெட்ராஸில் பயன்படுத்துறது ஆக்சஸ் இல்லை. நான் இந்த கன்றாவியை சொன்னதுக்கு இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கம்பு சுற்றுறவர் இருக்கான் பார்த்தீங்களா? ஆமாம், இவர் ஈரான் போய் பார்த்தாரு, அமெரிக்கா போய் பார்த்தாரு. இவருக்கு எல்லாம் தெரியும். நேற்று சிலிண்டருக்கு வந்து 6000 ரூபா வரைக்கும் சிலிண்டர் விலை போகுது. ஒரு சிலிண்டரோட விலை பிளாக்ல பதுக்குனா 2 வருஷம் தண்டனை. அறிவிச்சு என்ன பிரயோஜனம்? பதுக்குறோம், பதுக்கிட்டு தான் இருக்கான். கொரோனா விட இது டேஞ்சராக போகும். அந்த லாக்டவுன்லாம் என்ன லாக்டவுனு? இது நமக்கு நம்மளே லாக்டவுன் போடுவோம். அது கவர்மெண்ட் போட்டுச்சு மேடம். இது நமக்கு நம்மளே லாக்டவுன் போடுவோம். அட்டிச்சு பிடிங்கி திங்க போகிறோம் எல்லாத்தையும். அதான் நடக்க போகுது. இப்போ ஈரான் பி கிளியர், அழிச்சு பார்த்தோம். நான் அழிவது உறுதி, ஆனால் நீ அழிவது உறுதி. பெட்ரோல் டீசல் நம்மளோட ரத்தம் மாதிரி. இதை விட நான் உதாரணம் சொல்லவே முடியாது. ரத்தத்தை எரிஞ்சா என்ன பண்ணுறது? வாயே திறக்க மாட்டாங்க யாருமே. உண்மையாகவே ஒரு ஹேஷ்டாக் போடுது, ஸ்டாப் வார்னு தயவு செய்து ஹேஷ்டாக் போடுது. போட்டு அது ட்ரம்ப்புக்கு காதில் போய் ட்ரம்ப்போட காதில் போய் ஒழிக்க வைங்க. அதை ஹேஷ்டாக் பண்ணுங்க. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் அவர்கள் தான் நினைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் போர் ஆரம்பிச்சு 10 நாட்களுக்கு மேலே ஆகுது. ஆனால் முதல் நாளே நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்க இந்த மாதிரி விலைவாசி உயர போகுது, நிறைய பிரச்சனைகள் நம்ம வந்து சந்திக்க போகிறோம், ஒவ்வொரு அத்தியாவசிய விஷயங்கள் கூட நமக்கு இங்கே பாதிப்பு வரும். கேஸ் விலை உயர்வு பற்றிலாம் நீங்கள் அப்போவே வந்து சொன்னீங்க சார். இது இப்போ இன்னுமே வந்து மோசமாகி எல்லா இடத்துலையுமே வந்து, முக்கியமாக ஊர்கள் எல்லா இடத்துலையுமே இப்போது சமையல், பெங்களூரில் ஹோட்டல்ஸ் க்ளோஸ்டு. இப்போ ஹோட்டல் உரிமையாளர்கள்லாம் இங்கே ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. ஹாஸ்டல்ஸ்லாம் வந்து நாங்கள் இந்த மாதிரியான உணவு வகைகள் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. டீ கடையில் வந்து 8 ரூபாய் விற்கிற போண்டாலாம் இப்போது 10 ரூபாய்க்கு விற்கிறதா இப்போ இவ்வளோ விஷயங்கள் சொல்லப்படுது. அப்புறம் இண்டக்ஷன் ஸ்டவ்ஸ் எல்லாமே வந்து காலி ஆகிடுச்சு. அமேசான்லலாம் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக். மேடம், நான் எம்ஏ எக்கனாமிக்ஸ் முடித்தவன், நல்ல பர்சன்டேஜில் பாஸ் பண்ணுவேன். போற ஆரம்பிச்சு நீங்கள் சொன்னேன், இதுதாண்டா நோக்கி நகரப்போகுது அப்படி சொல்லி. நான் இன்னமும் ஷார்ட்டாகவே சொல்கிறேன், பெட்ரோல் டீசல்லாம் இருக்காது. முடிஞ்சு போச்சு. பெட்ரோல் டீசல்லாம் இல்லை. பாதி பங்கு க்ளோஸ் பண்ணிட்டான், ஸ்டாக் இல்லை. அது போக கேஸ் சிலிண்டரு 60 ரூபா ஏறி தானே இருக்குது. சிலிண்டர் இல்லை. பெரிய வாயு வழி இல்லை. ஹோட்டல் எங்கே இருக்குது தமிழ்நாட்டில்? நேற்றே ஹோட்டல்ஸ்லாம் மூடிட்டாங்க. 50% மேலே இந்த ஹோட்டல்ஸ் மூடிட்டாங்க மேடம். ஹோட்டல்ஸ்க்கெலாம் ஆப்ஷன் கிடையாது. இதெல்லாம் விட விலை ஏறுதுனீங்களா, விலை எத்தனை நாளைக்கு ஏற்றி வைக்க முடியும்? சிலிண்டரில் ஒரு வாயில் ஊதுறது ஒன்று, விறவடுப்பு மெட்ராஸில் பயன்படுத்துறது ஆக்சஸ் இல்லை. கிராமத்தில் கூட பயன்படுத்துறது ஆக்சஸ் இல்லை. எல்லாம் மாடி வீடு பிரம்மாண்டமாக கட்டி வச்சுருக்காங்க. எங்கேருந்து விறகு வைக்கிறது? விறவடுப்பு திருப்பி போகலாமுன்னா பொல்யூஷன் வந்துடும். புகை போகுதில்ல, பொல்யூஷன் வரும். பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டு கேரி பேக்கோட ஆபத்தில் இருக்கணும் நம்ம. இப்போ நான் இந்த கன்றாவியை சொன்னதுக்கு இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கம்பு சுற்றுறவர் இருக்கான் பார்த்தீங்களா? ஆமாம், இவர் ஈரான் போய் பார்த்தாரு, அமெரிக்கா போய் பார்த்தாரு. இவருக்கு எல்லாம் தெரியும். டேய், என்ன நடக்க போகுது பார்த்துக்கிட்டே இரு. 6 ரூபா 50 பைசா வைத்த முட்டை கொள்முதல் விலை 4 ரூபா 40 காசுக்கு நேற்று வந்துட்டு. முந்தா நாள் 4 ரூபா 80 காசுக்கு போச்சு. நேற்று 20 காசு கம்மியாகுது. இப்படியா கொள்முதல் விலை கம்மியாக முட்டை விலை கம்மியாகிட்டு இருக்கும். ஜாலியாக இருக்கும். 2 ஆஃபாயில் போட்டு சாப்பிடுவீங்க, 1க்கு 2. ஆனால் கடைசியாக முட்டை 1 ரூபாய்க்கு போகும். அப்புறம் ப்ரொடக்ஷன் அவங்க நிப்பாட்டிப்பாங்க. இப்போ இருக்கிற இந்த ஃபீடெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல மேடம், இந்த ஈல்டு அதோடு எடுத்துக்கிட்டு கையை தூக்கிடுவாங்க. நட்டத்துக்கு எதுக்கு தூக்கி ஏற்றுறது? சரி, முட்டையை உற்பத்தி பண்ணியாச்சு, மெட்ராஸுக்கு கொண்டு ஒரு லாரிக்கு டீசல் எங்கே வச்சுருக்கேன்? லாரி வாடகை எப்படி இருக்கும்? நேற்றே சிலிண்டருக்கு வந்து 6000 ரூபா வரைக்கும் சிலிண்டர் விலை போகுது. ஒரு சிலிண்டரோட விலை பிளாக்ல பதுக்குனா 2 வருஷம் தண்டனை. அறிவிச்சு என்ன பிரயோஜனம்? பதுக்குறோம், பதுக்கிட்டு தான் இருக்கான். இப்படி மேடம் ஒரே நாளில் சிலிண்டர் கம்பெனியெல்லாம் கையை தூக்குவாங்க. எஸ்மா சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொண்டு வந்திருக்காங்க மேடம். 2 வருஷம் வரைக்கும் தண்டனை. ஒரே நாளில் எப்படி சிலிண்டர் இல்லாமல் போயிடும்னு நான் கேட்குறேன். அது வாய்ப்பு இல்லை. பதுக்குறது 6000 ரூபாய் ஒரு சிலிண்டர்.
கோவிட்டில் கொரோனா வச்சு குவார்டர் விற்ற மாதிரி வச்சு விற்றுட்டு இருக்காங்க. வச்சுருந்தவெல்லாம் விற்றான் மேடம் 1000 2000 விற்றுச்சு. கொரோனா விட இது டேஞ்சராக போகும். அந்த லாக்டவுன்லாம் என்ன லாக்டவுனு, இது நமக்கு நம்மளே லாக்டவுன் போடுவோம். அது கவர்மெண்ட் போட்டுச்சு மேடம், இது நமக்கு நம்மளே லாக்டவுன் போடுவோம். அடிச்சு பிடிங்கி திங்க போகிறோம் எல்லாத்தையும். அதான் நடக்க போகுது. இப்போ அரிசி டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்காது மேடம். கடைகளில் இருக்க ஸ்டாக்கெல்லாம் ஒரு இப்படின்னா இன்றைக்கி சாயந்தரத்தில் விற்றுரும், எல்லாமே விற்றுரும். அரிசி ஸ்டாக் இருக்காது, ப்ரொவிஷன் கொண்டு வரது லாரி இருக்காது. காய்கறி எல்லாம் மெட்ராஸில் எங்கேயும் விளையலை. கோயம்பேடு மார்க்கெட்டில் விளையுதா போய் பார்த்தீங்களா? விளையலை. அது ஒரு மார்க்கெட்டு. ஒட்டஞ்சத்தில் ஒரு மார்க்கெட்டு. ஒட்டஞ்சத்திலிருந்து கேரளா காய்கறி வருது, கேரளாவுக்கு இங்கேருந்து காய்கறி போகுது. ஒட்டஞ்சத்திலேருந்து கோயம்பேடு காய்கறி வருது. இதெல்லாம் லாரி இது வேணும் மேடம், லாரி. ஃபைன் சார். இப்போ இப்படியே தொடர்ந்து போச்சு அப்படின்னா இது மக்களுக்கு இது ஒரு பெரிய இல்லை, அரசாங்கம் கவர்மெண்ட்டுக்கே இது ஒரு பெரிய லாஸ் தானே. அப்போ கண்டிப்பாக அவங்க இது ஒரு என்ன மாதிரி எலெக்ஷனே நடக்காது மேடம் சொன்ன தேதியில். இப்பெல்லாம் போஸ்ட்போன் தான் ஆகும். எங்கே இருந்து நடத்துறது? போலிங் ஆஃபீஸர்லாம் வர்றதா இல்லையா? லாரியில் பொட்டியில் எடுத்து வர்றதா இல்லையா? ஆர்மிக்காரெல்லாம் வரணும் இல்லை? எங்கேருந்து வர்றது? ஸோ கண்டிப்பாக இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆர்மி கொடுப்பாங்க மேடம். அவங்களுக்கு தான் டீசல், பெட்ரோல், சாப்பாடு எல்லாமே அவங்கள பேக்கப் பண்ணுவாங்க. சிலிண்டர் அவங்கள பேக்கப் பண்ணுவாங்க. ஏன்னா இது ஒரு பெரிய சந்தர்ப்பமாகி நம்மளை அட்டாக் பண்ணுறது சூழ்நிலை உருவாயிடக்கூடாது இல்லை. அது ஃபஸ்ட்டு. அடுத்து நேவிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க. நேவிக்கு எல்லா இதுக்கும். அடுத்து தரைப்படைக்கு கொடுப்பாங்க முக்கியத்துவம். 4வது தான் போலீஸுக்கு கொடுப்பாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டில். ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எத்தனை துறை இருக்குது சொல்லுங்கள்? போலீஸுக்கு டீசல் தேவை, ஆம்புலன்ஸுக்கு டீசல் தேவை, ஆஸ்பத்திரியில் இருக்க பெரிய பெரிய ஜென்ரேட்டருக்கு டீசல் தேவை. இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ண முடியாது. இதை கரண்ட்டை நம்பியெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஜென்ரேட்டர் ஓடும், அதுக்கு டீசல் தேவை. அப்புறம் கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு டீசல் தேவை. ஃபயர் சர்வீஸ் வண்டி இருக்குல்ல, நெருப்பூச்சி எரிஞ்சா அதுக்கு டீசல் தேவை. ஜென்ரேட்டரே நம்பி தான் எல்லாமே இருக்குது. இப்போ ஹைகோர்ட் இருக்குன்னா ஹைகோர்ட் கரண்ட்டை நம்பி இல்லை, ஜென்ரேட்டர் இருக்குது, பெரிய பெரிய ஜென்ரேட்டர் இருக்குது. இதெல்லாம் எப்படி இதெல்லாம் டாலரேட் பண்ணுவீங்க? இந்த பிரச்சனைலாம் சார்ட் அவுட் பண்ணுவீங்க? ஏன்னா டீசலுங்கிறது நம்மளை நம்பி இல்லை, மத்திய அரசை நம்பி இருக்கும். பெட்ரோல், டீசல், இந்த எரிவாயு, மண்ணெண்ணெய் எங்கே மேடம் இருக்குது? மத்திய அரசுக்கு வந்து கோயிலில் தீர்த்தம் கொடுப்பாங்கல்ல மேடம், இந்த துளசி தீர்த்தம், அந்த மாதிரி மண்ணெண்ணெய் கொடுக்குறாங்க கார்டுக்கு 200 மில்லியன். சார் என்னோட கேள்வி அதான் சார். இப்போ மத்திய அரசு இது உண்மையாகவே இந்தியாவுக்கு ஒரு இவ்வளோ பெரிய வந்து ஒரு பெரிய ஒரு செட்பேக் அப்படின்றது கண்டிப்பாக அவங்க யோசிச்சு வச்சுருப்பாங்கல்ல சார். இன்னொன்று இப்போ அந்த மாதிரியான டெஃபினட்டாக இந்த போர் நிறுத்துறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம சைட்லேருந்து பேசாமல் இருப்பாங்களா சார்? யார் இவங்களாம் எஃப்சின் ஃபைல்ஸை கண்டு ஓடி ஒளிறாங்க. இவங்க எது பேசுறது? இது வரைக்கும் என்ன பேசியிருக்காரு பிரதமர்? நேற்று தான் சிலிண்டர் உயர்வை பற்றி பேசுகிறாரா? போர் ஆரம்பிச்சன்னைக்கே தெரிய வேண்டாமா இது எங்கே போய் நிற்க போகுது பிரச்சனைன்னு? நேற்று தான் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஒரு அடிப்படை ஒரு காமன் மேன், ஒரு சிவிலியன், ஒரு லாயர் நான் சொல்கிறேன் இந்த பிரச்சனையெல்லாம் வரப்போகுதுன்னு நீ யோசிக்கவே இல்லை. கம்பு சுத்து கீழே வந்து அதெல்லாம் பார்த்துப்பாங்க எல்லாரும். நேற்று ஒருத்தன் சொல்கிறான், ஹோட்டல்காரர்கள் வரியை வந்து பிரியாணியில் ஏமாற்றிட்டாங்களாம், அதனால தான் சிலிண்டர் விலை நாடகம் நடிக்கிறாங்களாம். எப்படா இப்படி உங்களுக்கு மனசாட்சி இல்லாமல் முட்டு தூக்குறீங்க? போர் ஆரம்பிச்சனுக்கே இப்போ உன்னையாவா ரஷ்யாவிலேருந்து இப்போ அமெரிக்காவில் என்ன வாங்குறதுக்கு எதுக்கு நீ கையெழுத்து போட்டா? பதில் இருக்கா? ரஷ்யாவில் தானே வாங்கிட்டு இருந்த என்ன குரூடாயில் இது பீப்பா, இப்போ எதுக்கு நீ அமெரிக்காவில் கையெழுத்து போட்டா? எஃப்சின் ஃபைல்ஸ் பிறகு தான் கையெழுத்து போட்டார் பிரதமர் மோடி. அடுத்தது நேற்று வந்து ரஷ்யாவுக்கு போல ரஷ்யாக்காரர் என்ன சொல்லியிருக்காங்க? அதில் வாங்கினா இல்லையா? நான் அவனுக்கு கொடுத்த மானியத்தை நிப்பாட்டிடுவேன்ட்டான். 40% மானியம் கொடுத்தான். ஏன்னா நம்மளோட நட்பு நாடு அது ரஷ்யா. ஓ நீ நினச்சா அங்கே போய் வாங்குவ, நினச்சா இங்கே வருவ, நான்லாம் மானியம்லாம் கொடுக்க முடியாது, எல்லாருக்கும் விற்கிற விலைக்கு தர்றேன்னு சொல்கிறான். ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் 30 ரூபா விலையாரும், டீசல் 30 ரூபா விலையாரும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் பேசுகிறது எல்லாமே ஆவணம் தான். டைரி மாரி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதை பொழுதுபோக்கு உட்காந்து நான் யூடியூப்பில் உட்காந்து பேசிகிட்டு இல்லை, டைரி நான் பேசுகிறது. 30 ரூபா விலையேறும். அதுக்கு பிறகு மறுபடியும் போர் நார்மலானா விலை குறைப்பானா? குறைக்க மாட்டான். தின்னு ருசி கண்டவன் எப்படி குறைப்பான்? விலை குறைக்க மாட்டான். அப்படி தானே ஜிஎஸ்டியில் கொண்டு வரேன், நீங்கள் கொண்டு வரலையே. சரி, பெட்ரோல் டீசல் ஜிஎஸ்டியில் கொண்டு வரேன், கொண்டு வந்து 33 ரூபா தானே மேடம். ஏன் கொண்டு வரல? 18% டேக்ஸு, 43 ரூபா தானே பெட்ரோல் விலை. போட்டு பாருங்க கணக்கை. கொண்டு வரல. அப்போ இதுதான் நம்மளை சுற்றி நடக்குது. இந்த ஹோர்மஸ் அப்படிங்கிற சலசந்தி இருக்குல்ல மேடம். ஆமாம் சார். அந்த இடம் தான் முக்கியமானது. ஈரான் கையில் இருக்கு. ஆமாம். அதான் 3500 கப்பல் ஒரு நாளைக்கு பர் டே அதில் கிராஸ் ஆகுது. ஒரு நாளைக்கு எல்லாம் எண்ணெய் ஏற்றி போகிற கப்பல் தான். அவன் என்ன பண்ணிட்டான்? தரையில் கண்ணி வெடி பார்த்துருப்பீங்க நீங்கள், கால் வச்சோன்னு வெடிக்கும். கடல்லேருந்து கண்ணி வெடி வச்சாச்சு. அது மேலே அலை போனோன்னே அது தானாக வெடிக்குது. நேற்று இப்போ ஒரு வாரத்தில் மட்டும் எத்தனை கப்பல் தகர்த்துருக்காங்க தெரியுமா? அவங்க கிட்டத்தட்ட 1500 கப்பலுக்கு மேலே அவங்க தகர்க்குறாங்க டெய்லி போனது. எல்லா நாடும் இப்போ நிப்பாட்டிட்டாங்க. அதாவது இந்த பக்கம் நம்ம போகாதீங்க, போய் வெடித்து சாகிறதுக்காக இருக்கிறாங்க. ஈரான் பி கிளியர், அழிச்சு பார்த்தோம். நான் அழிவது உறுதி, ஆனால் நீ அழிவதும் உறுதி.
ஆமா இப்ப 2 சைடுமே வந்து அந்த போரை ஸ்டாப் பண்றதுக்கான எந்த ஒரு அறிவிப்புமே வெளியிடல சார். 2 பேருமே இந்த நமக்கு கடைசி என்ன வரைக்கும் ஆகிப்போச்சு மேடம், போராடுறதுக்கு தாய்லாந்து வியட்நாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அறிவிச்சிட்டான். WFH அது பேர். ஏற்கனவே WHO வச்சுருந்தான், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இவன் WFH வேர்ல்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் விட்டான். நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருப்போம் மேடம். கரண்ட் எங்கிறது மேடம் வரும்? பவர் டெர்மினல் இருக்குல்ல எண்ணூறு, அது கரண்ட் முக்கியம், அதுக்கு முக்கியம் டீசலு. அங்கே ஆள் லேபர்லாம் போயிட்டு வரது, வெஹிக்கிள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எங்கே வச்சுருக்கீங்க? பள்ளியோடமே நடக்காது. ஒன்று எக்ஸாம் முன்னாடி வைக்கணும், இல்லை எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணி வைக்கணும். பாகிஸ்தான்ல ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சார், 2 வாரத்துக்கு வந்து ஸ்கூல்ஸ் இல்ல, காலேஜஸ் கிடையாது, பாதி ஒர்க் ஃப்ரம் ஹோம் நமக்கு டீ கடை, ஹோட்டலு, சிலிண்டரு, பெட்ரோல், டிஎஸ்எல், சிஎன்ஜி, எல்பிஜி. சிஎன்ஜி எல்பிஜி எங்கேருந்து கிடைக்கும்? ஆட்டோ டாக்ஸி ஓடாது மேடம், ஓலா ஊபர் ஓடாது. டீசல் வேணும்ல, டோட்டலாக எல்லாம் ஸ்டாப் ஆகிடுவோம் மேடம். இப்போ ஆல்ரெடி 2000 பணம் தெல்லாதுன்னு பேங்கில் நிற்க விட்டீங்க, இன்னும் செத்தே போகணும் வரிசையில் நின்று. அடுத்து கொரோனாவில் நிற்க விட்டீங்க வரிசையில், மளிகை கடை வாசல்லையும், மெடிக்கல் ஷாப் வாசல்லையும், மருத்துவமனை வாசல்லையும். இப்போ அடுத்தது இப்போ நிற்க போகிறோம், அதே தான், அதே சேம் டிட்டோ. ஆனால் அதை விடவெல்லாம் இது ஆபத்து, அதை விடவெல்லாம் இது ஆபத்து. பெட்ரோல் டீசல் வந்து உங்கள் உடம்புல ரத்தம் மாதிரி மேடம். அது இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? சைக்கிள் விலை சைக்கிள் விலை ஏறி போச்சு மேடம். இதுதான் சம்பந்தம். இந்த வியாபாரிகளும் பண்ணுற வேலை இருக்குது, அட்டு ஊழியத்தை. எல்லோரும் சேர்ந்துக்கிறாங்க. பெட்ரோல் பங்கில் ஸ்டாக் இல்லைங்கிறாங்க. ஸ்டாக் இல்லை, நம்ம போய் திறந்தா பார்க்க முடியும் ஸ்டாக் இருக்கா இல்லையா ஏன் மேடம்? ஸோ ஒரே நாளில் எதுவும் நடக்காது. ஸோ இட் வில் டேக் அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் நமக்கு இம்பாக்ட் இருந்தாலாவது ஓகே அப்படின்னு. 10 நாளா? நான் சொன்னது 7 நாளில் இம்பாக்ட் இருக்கும்னு. 10வது நாளில் இம்பாக்ட் வந்துருச்சு இல்லை, 7 நாள்லேயே வெட்டிக்கும். இன்னும் 10 நாள், 10 நாளுங்கிறது அதிகமாக சொல்கிறேன். இந்த போர் இன்னும் ஒரு 5 நாள் நீடித்தால் 6வது நாள் பெட்ரோல் டீசல் இருக்காது. பொது போக்குவரத்து நின்று போயிடும், கம்ப்ளீட்டாக நின்று போயிடும். எங்கேருந்து போவீங்க? ரயில் எதில் ஓடுது? டீசல் தானே. நிலக்கரியில் ஓடுதா இல்லை நீராவியில் ஓடுதா? அதெல்லாம் அந்த காலம். டீசல்லாம் ஓடுது, கரண்ட்டில் ஓடுது. கரண்ட் எவ்வளோ நாள் ப்ரொடக்ஷன் இருக்கும்? இப்போ கோடை காலம் மேடம். இப்போ டேம்ல எல்லாம் தண்ணி கிடையாது. டேமில் தண்ணி இருந்தாலும் இப்போ கரண்ட்டு, இப்போ மேட்ரோ டேமு இல்லைன்னா இப்போ ப்ரொடக்ஷன் இருக்குது, கரண்ட் இருக்குது. அதுவும் ரொம்ப பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணாது. நம்மள்ட்ட காற்றாலை மின்சாரம் பெரிய சக்ஸஸ் கிடையாது மேடம். திருநெல்வேலி ஆரல்வாலி மொழி, ஈத்தாமொழி, அந்த பக்கம் வள்ளியூர் பக்கம் இருக்கும் காற்றாலை மின்சாரம். அது இப்போ தாராபுரம் சைடு இருக்குது, அது பெரிய சக்ஸஸ் இல்லை. சப்சிடியெல்லாம் கொடுத்து கவர்மெண்ட் அதை ஓப்பன் பண்ணாங்க, ஆனால் பெரிய முன்னேற்றம் இல்லை அதுலன்னு சொல்கிறது என்னோட கருத்து. பெரிய சோர்ஸ் எல்லாம் இருக்காது அதில். ஸோ இப்போ நம்மள்ட்ட வேறு மின்சாரத்துக்கு இல்லை. மின்சாரம் இருந்தால் தான் பவர் டெர்மினல் ஒர்க் பண்ணணும்ல. அதுக்கு மின்சாரம் மின்சாரம் தயாரிக்க மின்சாரம் தேவை, மின்சாரம் தயாரிக்க டீசல் தேவை. அடிப்படை பாருங்கள் எங்கே வந்து நிற்கிது. பெட்ரோல் டீசல் நம்மளோட ரத்தம் மாதிரி. இதை விட நான் உதாரணம் சொல்லவே முடியாது. ரத்தத்தை எரிஞ்சால் என்ன பண்ணுறது? நம்ம வாயே திறக்க மாட்டாங்க யாருமே. நான் இடையில இந்த விஜய் வந்து இடையில சிக்கிக்கிட்டாப்புல, விஜய், சங்கீதா, திரிசான்னு சிக்கிக்கிட்டு அதில் சுத்த விட்டாங்க நம்மளை. ஆகா நான் பார்த்தேன், ஆகா இதுன்னு தப்பாக இருக்க, நம்மளை சுற்றி வேற கதை நடந்துக்கிட்டு இருக்கு, நம்ம இது பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கோமே, தூக்கி போடுறாங்க இந்த சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு இதில் இறங்கிட்டோம். இது நம்ம ரொம்ப கவனமாக தினந்தனம் பேச வேண்டியது இந்த போரை பற்றி தான். அப்போ தான் போர் நிறுத்தத்துக்கு வரும். உண்மையாகவே ஒரு ஹேஷ்டாக் போடுங்க, ஸ்டாப் வார்னு தயவுசெய்து ஹேஷ்டாக் போடுங்க. போட்டு அது ட்ரம்ப்புக்கு காதில் போய், ட்ரம்ப்போட காதில் போய் ஒழிக்க வைங்க. அதை மக்களே ஹேஷ்டாக் பண்ணுங்க, ட்ரம்ப்பு காதுக்கு போய் ஒழிக்கட்டும். மக்களே ஹேஷ்டாக் பண்ணுங்க, ட்ரம்ப்பு காதில் போய் ஒழிக்கட்டும். இது இப்படியே எனக்கு என்னன்னு விளையாண்டுக்கிட்டு, என்ன இன்ஸ்டாகிராமில் ரவுடி பதம் பண்ணிக்கிட்டு, அவன் அங்கே வச்சுருக்கான், இவன் இங்கே வச்சுருக்கான், இதே பேசிட்டு நம்மள சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம அது மோடி காதுக்கு போகணும். நம்ம பேசுகிறதெல்லாம் போய்த்தான் ஆகும். ஏஐயில் மாற்றி கேட்பாங்க. ஃபைன் சார். இப்போ இந்த இவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகும் அப்படின்றது கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் தெரிஞ்சிருக்கும், இங்கே இருக்கிற மாநிலத்தில் இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கும் தெரிஞ்சிருந்தா அப்படி இருக்க மாட்டாங்க மேடம். தெரிஞ்சிருந்தா நீ போகிற அமெரிக்காக்காரன் நம்பி அவனுக்கு கையெழுத்து போடுவானா? ரஷ்யாக்காரன் என்னதான் இருந்தாலும் அவன் கம்யூனிஸ்ட்காரன், நம்மளை விட்டுற மாட்டான். அப்படி அவங்ககிட்ட தானே இத்தனை வருஷம் நம்ம நேச நாடு, நட்பு நாடு. ஒரு பிரச்சனைனா நம்ம ரஷ்யா பக்கம் நிற்போம், ரஷ்யா நமக்கு நிற்கணும். அங்கே தானே என்ன வாங்கிட்டு இருந்த? அது எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வரையாவது அடுத்த நாள் ஒரு கையெழுத்து போடுறாரு. சந்தேகம் வருமா இல்லையா? மேடத்துக்கே வரும் சந்தேகம், கேமராமேனுக்கே வரும், லைட்மேனுக்கே வரும். ஏன் வராது? எல்லாம் வந்து ஏதோ பண்ணுறீங்கன்னா எங்களை நல்லா வாழ வைக்கலாம் பதட்டத்திலே வச்சுருக்குறாங்க மேடம். படப்படன்னு 5 வருஷம் பணம் செல்லாது, அடுத்த 5 வருஷம் கொரோனா, அடுத்த 5 வருஷம் பெட்ரோல் டீசல். யோசிக்கவே கூடாது. நீ நல்லவனா கெட்டவனா நான் யோசிக்கவே கூடாது. என்னை பதட்டத்திலே வச்சுருக்கணும். தேர்தலே போஸ்ட்போன் ஆகுங்கிறதா என்னோட கருத்துலாம். எப்படி நடத்த முடியும்? தொடர்ந்து பேசுவோம். நன்றி.